ஹாய் திஸ் இஸ் நாகு டுடே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ரவை தோசை ரெசிபி தான். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஆல்ரெடி நான் வந்து அரிசி மாவு வந்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப் ரவை, 1.5 கப் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். தண்ணி விட்டு உப்பு போட்டு அது ஒரு ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 கேரட் வந்து துருவி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துண்டு இதிலே உப்பு சேர்த்துருந்தாலும் சரி, மாவில் உப்பு சேர்த்துருந்தாலும் சரி நல்லா வதக்கி விட்டலாம். வதங்கினதுக்கப்புறம் மாவு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கூட இதை கலந்துட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும்னா பச்சை தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நெய், மிளகு, சீரகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண தவறிடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கலந்துக்கணும். நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. நல்லா தெளித்து விடணும் தோசை தவாவில். அதுதான் இதனோட மெத்தட். நான் வந்து வீடியோக்காக வந்து கையிலேயே கரண்டியில் ஊற்றுற போல் காமிச்சேன். கையிலே தெளித்து விட்டால் இந்த தோசை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா வந்து சூடேறினதுக்கப்புறம் தோசையை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சைட் டிஷ் கூட தேவையில்லை. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கார சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன். பட் இது அப்படியே கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ரொம்ப ஸ்லோவாக எடுக்கணும். இது நல்லா வேக விட்டு